Hi friends, welcome back to Subiksa சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய பொட்டுக்கடலை உருண்டை அதுவும் ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். ரொம்பவே சிம்பிள் தான். 90s கிட்ஸோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் பார்த்தரலாம். சுபிஸ் வண்டர்லேண்ட்லேருந்து அருமையான முட்டை சாதம் லுக் ஸோ கலர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு ஹீமாஸ் ஹவுஸ். Wow, very tasty முட்டை சாதம். Very good recipe and preparation. Thanks for sharing சொல்லியிருக்காங்க. Thank you so much dear. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸை படிக்கணும்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்ச பொட்டுக்கடலை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக இருக்க பொட்டுக்கடலை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை வறுத்துடலாம். நல்லா மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் 3/4 கப், அரை கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை மீடியமாக இருக்கணும் அப்படின்னா அரை கப்பு சேர்த்துக்கிட்டாவே போதும். இப்போ இது நல்ல வெல்லெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க தூசி கல்லெல்லாம் ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த வடியிலேயே தங்கிடும். இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் அந்த வடிகட்டிலேயே எல்லா டஸ்ட்டும் நின்றுச்சு. இப்போ மறுபடியும் அதே பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இடையிடையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி டார்க்காக வந்துருச்சு. இப்போது கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு இந்த வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. இப்போ இது சரியான ஸ்டேஜில் இருக்குது. இந்த பதத்தில் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெள்ளைப்பாகு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆறும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நம்ம இதை உருட்டிடலாம். கையில் லேசாக நெய் தேய்ச்சிக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் நனைச்சிட்டு கூட இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா பிடிச்சிடலாம். இடையிடையே சூடு ஆறிடும் போது நல்லா கெட்டியாயிடும். அப்போ லேசாக சூடு பண்ணி இந்த மாதிரி எல்லாமே உருண்டைகளாக உருட்டிடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஸா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.